Hi friends, welcome to my channel. Friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த electronicscomp.com அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் வந்து இன்னொரு ஆர்டர் போட்டேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து அந்த ரெசிஸ்டர் இது மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஆர்டர் போட்டேன். என்னென்னு எனக்கே மறந்து போச்சு. இது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வந்து இது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. இதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. பண்ணாதனால இது அன்பாக்சிங் பண்ணவே இல்லை. சரி, இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனை கண்டுபிடிக்கிறது ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு. இனிமேல் இதான் நினைக்கிறேன். நான் தான் சோதிக்காதீங்கடா அண்ணையா, சோதிக்காதீங்க. ரூபா எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 ரூபா. சரி, அது 1 by 1 இது அது வெளியே பார்க்கலாம். முதல்ல நம்ம இது உள்ள கருத்தை எடுத்துடலாம் வெளியே. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே எடுத்தாச்சு. இது வந்து அந்த ஐசியோட பேஸ் இருக்குது. எத்தனை இருக்குது பார்க்கலாம். ஒன்றுலேயும் வந்து 2 இருக்குது. இது பார்த்திங்கன்னா 14 பின் நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 7 14 பின். ஆமாங்க, 14 பின் இருக்கக்கூடிய ஐசி பேஸ் இது. இது வந்து 777 ஐசி. இந்த மாதிரி ஐசிக்கு ப்ராஜெக்டுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து இதை ஆர்டர் பண்ணேன் நான். பார்த்திங்கன்னா 2 4 6 8 10ங்க. மொத்தம் வந்து 10 பேக் இருக்குது. 10 மொத்தம் 20 பேஸ் இருக்குது. இதில் 20 பேஸ் இருக்குது. இது 20 பேஸ் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தோம்னா, இதில் கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி ஃபார் 9 இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 பேஸ் இருக்குது. 54 ரூபாங்க. அது 54 ரூபாய்க்கு மொத்தம் 20 பேஸ் இருக்குது. இந்த .comல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில ஐட்டங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது இந்த பெரிய பேக்கில்? ரைட், பெட் போர்டு. இதுதான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா நான் கூட பிசிபி போர்டுன்னு நினச்சிருந்தேன் நான். இது வந்து பெட் போர்டு. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட் போர்டில் தான் பண்ணி பார்க்கணுங்க. இந்த பெட் போர்டில் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராஜெக்டை வந்து அசம்பிள் பண்ணணும். ஏன்னா இதில் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கண்டினியூட்டிலாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சும்மா அதில் வந்து ஒரு பேஸை வந்து எடுத்து வச்சு காட்டுறேன் நான். நல்லா பக்காவாக குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போது இந்த பெட் போர்டை பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கனெக்ட் ஆகிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் கனெக்டில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கம் லைன் ஏற்றலாம், இந்த பக்கம் லைன் ஏற்றலாம். இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் கிரவுண்டு வந்து நம்ம கொடுத்து இதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து மறுபடியும் வந்து அதை டீசால்ட்ரிங் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துட்டால் கூட. ஆனால் இதில் போட்டு நம்ம அந்த ப்ராஜெக்டை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 180 200 ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்திங்கன்னா 65 ரூபா தாங்க. அதனால தாராளமாக வாங்கலாம் போல். ஆர்டர் போட்டு நம்மளே சேல்ஸ் பண்ணலாம் பொழுது. இங்கெல்லாம் ரொம்ப ரேட் அதிகம். இதே பிராண்டு தான் நானும் வாங்கினேன். இங்கே பாண்டிச்சேரி லோக்கலில் வாங்கினேன். QR கோடோடு கொடுக்குறாங்க. பக்காவாக இருக்குது எல்லாமே. எல்லாம் நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஓகே, ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவாக வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட் வந்து அடிக்கடிக்கு .com வந்து கேட்டுக்கினே இருக்கிறீங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்
electriciancomp.com அப்படின்னு போட்டிங்கனாலே electriciancomp அப்படின்னு போட்டாலே இந்த ஆப் வந்து இந்த லோகோவோட வந்துருச்சுன்னா நீங்கள் அது உள்ளே போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் காசெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி உள்ளே போய்ட்டு எப்பயும் போல் ஆர்டர் பண்ணுமே பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள். ஓகேங்களா? அடுத்து ஒரு பெரிய ரெசிஸ்டர் பாக்ஸ் இருக்குது. இது இருக்கட்டும். இது என்னது? இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் டயோடுங்க. அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஓகே, நான் டயோடு வந்துட்டேன். பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இது பார்த்தீங்கன்னா 1 amps பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 டயோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? 4 டயோடு வந்து நம்ம மொத்தமாக கனெக்ஷன் பண்ணி ஒரு கொடுப்போம் 1 amps-க்கு. பாருங்கள், நல்லா பக்காவாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும் காலங்களில் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். இது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வாங்குகிறேன். இதில் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துடலாம். 7 இருக்குது. 7 வந்து நம்ம லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். 1 amps பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் 7. ரைட், ஓகே. 45 ரூபாங்க. வெறும் 45 ரூபா தான் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டயர்டாக கணக்கு பண்ணால் கூட எங்கேயோ போய் நிற்கும். இது 45 ரூபா தான். இதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர். இது வந்து பேசிக் டிரான்சிஸ்டர். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். என்பிஎன் பிஎன்பி அப்படின்வாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து 2 ரூபான்னு நினைக்கிறேன். 2 ரூபாயோ 1 ரூபாய் தெரியல இந்த டிரான்சிஸ்டர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்பிஎன் பிஎன்பி பார்த்திங்கன்னா 2 பேக்கு. ஒரு பேக்லேயும் 5 இருக்கும் போல். ஆமாம், ஒன்றுலேயும் 5 இருக்குது. 10 20 ரூபாங்க. 20 ரூபா. அதாவது 2 ரூபா மெயினுக்கு வந்துருக்குது. ஆனால் நம்ம கடையில் வாங்க போனால் 5 ரூபா கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் இந்த டிரான்சிஸ்டர் ஒன்றும். ஓகே, இதுவும் ஓகே. இது என்ன இருக்குது பார்த்துடலாம். இது வந்து ரெசிஸ்டருங்க. ஆமாம், இதில் வந்து பல விதமான ரெசிஸ்டர் கொடுத்துறாங்க. ஏன்னா நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் இதே வந்து உள்ள ஒரு பேப்பர்லேயே கொடுத்துட்டாங்க அது என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு. இது சரியாக தெரியல. இங்கே பாருங்கள், 330 கேவில் ஒரு 5 பீஸ். எல்லாத்துலேயும் ஒரு 5 பீஸ் இருக்குங்க. 330 கே. இதில் வந்து எதுவுமே போடலை, சீட்டே காணோம். ஓகே, செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1E அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், 1K. அதாவது 1K 1.5K நினைக்கிறேன். இது அதான் நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? 47E. ஓகே, இதெல்லாம் எழுதலை, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. பரவாயில்ல, மொத்தமாக ஒரு 300 ரூபா தான் ஆச்சு. இது 358 ரூபா. ஆனால் ஒர்த்தபுளான பொருள் தான் எல்லாமே. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.